இப்ப அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதாவது கோவில்ல வந்து ஓவியங்களை பராமரிக்கும் குழு அப்படின்னு தனியா நியமிச்சு, நாயக்கர்கள் வந்து எழுதின ஓவியங்களை பேத்து எடுத்து நம்மளுடைய சோழர்கள், நம் தமிழர்கள் எழுதின ஓவியங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து சின்ன சின்ன போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த வீடியோக்கு பின்னாடி வந்து நான் வந்து அந்த போட்டோகளை போடுறேன், நீங்க பாருங்க. ஓவியங்கள் எவ்வளவு அருமையா இருந்திருக்குதுன்னு. அந்த ஓவியங்கள் வந்து இப்பவே இவ்வளவு அருமையா இருக்குது. அது இன்னும் நல்லா இருந்ததுன்னா இன்னும் அருமையா இருந்திருக்கும். அந்த ஓவியம் வந்து நல்லா புதுசுமா. இப்பயே இந்த கோயிலை பார்த்தா ஏதோ இப்ப பக்கமா கட்டின மாதிரி இன்னும் புதுமை மாறாம தஞ்சை பெரிய கோயில் இருக்குது. அதே மாதிரியுமே அந்த ஓவியங்களுமே இருந்திருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த ஓவியங்களை எப்படி வரைவாங்கன்னா, இப்படி சார் இப்படி இந்த மாதிரி கல் இருக்குது இல்லைங்களா, இதுல வந்து ஒரு 12 mm 13 mm என்னமோ ஒரு அளவு போட்டிருந்தாங்க. இந்த அளவுக்கு தடிமன் வந்து ஒரு ஒரு சுண்ணாம்பு சிதை மாதிரி வந்து பூசிடுவாங்களாம். அது நல்லா காஞ்சவனே அதுக்கு மேல வந்து ஒரு களிம்பு மாதிரி பூசுவாங்களாம். ஒரு களிம்பு மாதிரி, அதாவது இந்த இன்ச்சுக்கு, இந்த கல்லுல இருந்து இந்த இன்ச்சுக்கு வந்து மேல வந்து ஒரு சுண்ணாம்பும் மணலும் கலந்த கலவை. அது இல்லாம ஒரு களிம்பு. அந்த களிம்பு வந்து அந்த ஈரப்பதம் வந்து காயாததுக்கு முன்னாடி அந்த ஓவியங்களை வந்து வரைஞ்சிருக்காங்க. அந்த ஈரப்பதம் காயாததுக்கு முன்னாடி அந்த ஓவியங்களை வரைஞ்சதுனால அந்த ஓவியங்கள் இது வரைக்குமே நிலைப்பாட்டா இருந்திருக்கு. ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த ஓவியங்களை வந்து எழுதும் போது ஒரே இதுலயே எழுதினாதான் அது வந்து நிலையா அந்த ஈரம் மாறாத அந்த சுண்ணாம்பு கலவையில ஒட்டும். இது ஒரு சின்ன ஒரு தவறு இல்லாம அப்ப அந்த காலத்துல எப்படி வரைஞ்சிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. அது இல்லாம உள்ளுக்குள்ளார வரையும் போது இப்பவே இருட்டாதான் இருக்குது. அப்போ வந்து எவ்வளவு வெளிச்சங்கள் வந்து தீப்பம் வந்து அதெல்லாம் வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஒரே நேரத்துல அந்த ஓவியங்களை வரைஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு நீங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருந்து அந்த காலகட்டத்துக்கு வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இதே மாதிரி பல தகவல்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.